சென்னையில் உள்ள எல்லாருக்குமே இந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா பயனுள்ளதாக இருந்திருக்கும். ஸோ இந்த பஸ் ஸ்டாண்டை 1999 கலைஞர் அவங்க சிஎம்மாக இருந்தப்போ பிளான் பண்ணி 2002 ஜெயலலிதா வந்து ஓப்பன் பண்ண ஒரு பஸ் ஸ்டாண்ட். ரீசெண்டாக கூட 2018 இந்த பஸ் ஸ்டாண்டை எம்ஜிஆர் பஸ் டெர்மினல் அப்படின்னு சொல்லி ரீநேம் பண்ணியிருக்காங்க. சோபா என்னன்னா இந்த பஸ் ஸ்டாண்ட் இன்னும் கொஞ்ச நாளில் வேறு இடத்துல மாற்றி அமைக்க போகிறாங்க. அதை பற்றி பார்ப்போம். 36.5 ஸ்கொயர் மீட்டரில் இருக்கக்கூடிய இந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் இன்னும் கொஞ்ச நாளில் வண்டலூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய கீழாம்பாக்கம் அப்படிங்கிற இடத்துல புதுசாக ஒரு பஸ் டெர்மினல் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் நம்ம இத்தனை வருஷம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அதுக்காக வந்து பார்த்தோன்னா ஒரு ஸ்பெஷல் வீடியோவாக மேக் பண்ணலாம் எனக்கு தோணுச்சு. ஸோ இங்கே என்னென்னலாம் இருந்தது அப்படின்னு சொல்லி இன்னும் பல பேர் பார்த்துருக்க மாட்டாங்க, இல்லை ஒருவேளை போயிருக்கிற சான்ஸ் கிடச்சிருக்காது. ஸோ அவங்களுக்காக இந்த பஸ் ஸ்டாண்டில் மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 6 பிளாட்ஃபார்மும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே லோக்கல் பஸ்ஸஸ், அதாவது மெட்ரோபாலிட்டன் பஸ்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்க் பண்ணுறதுக்கும் நல்ல ஒரு ஸ்பேஸ் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பின்னாடி 2 ஒர்க் ஷாப் இருந்துச்சு, அதாவது எஸ்சிடிசியோடதும் தென் டிஎன்எஸ்டிசியோடதும். ஸோ சென்னையில் பல பேருக்கு வீடு இல்லாதவங்க கூட இந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் நைட்டு தங்குறதுக்கு ஒரு இடமாக அமைஞ்சிருக்குது. அதுவே நான் பல நாள் பார்த்துருக்கேன். ஸோ அதே மாதிரி ஏடிஎம்மாக இருக்கட்டும், அதுவா இல்லை வந்து பார்த்தோன்னா நிறையா வந்து எசென்ஷியல் நீட்ஸ், அதாவது பிஎஸ்என்எல்லோடைய ஒரு பிரான்ச்சு, தென் எல்ஐசி, அப்புறம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பேஷியஸாக இருந்த ஒரு இடங்க இந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட். ஸோ சென்னையில் பல வருஷமாக இருந்தவங்களுக்கு இந்த இடத்த பற்றி தெரியாமல் இருந்திருக்காது. ஸோ அதே மாதிரி நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்க இந்த ஆவினோட ஸ்பெஷல் பார்லர்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அங்கெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஸ்பெஷலாக ரன் பண்ணிகிட்டு இருந்த இடம் இதெல்லாம். ஸோ இந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சர்வைலன்ஸ் பண்ணுறதுக்கே நீங்கள் பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு எத்தனை கேமரா வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு யாராச்சும் தீஃப் அந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவங்கள பாயிண்ட் அவுட் பண்ணுற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி சர்வைலன்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டாலாம் வச்சுருக்கக்கூடிய ஒரு இடமா இருந்தது இந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு. ஸோ அதே மாதிரி ரிசர்வேஷன் கவுண்டராக இருக்கட்டும், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பெஸ்ட்டாக கொடுத்துட்டே இருப்பாங்க இந்த இடத்துல. ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா 6 பிளாட்ஃபார்ம் நம்ம சொன்னோம் இல்லையா, சென்னையில் உள்ள எல்லா இடத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பஸ் இருக்கும். ஒரு சின்ன நகர்ப்புற கிராமமாக இருக்கட்டும், அங்கேருந்து கனெக்டிவிட்டி பஸ்ஸஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து வந்து இவங்க பண்ணிகிட்ருக்காங்க இங்கே. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இப்போது கோயம்பேட்டிலேருந்து என்ன தான் வந்து வேறு இடத்துல பஸ் ஸ்டாண்ட் ஷிஃப்ட் ஆனாலுமே இந்த பஸ் ஸ்டாண்டு குறிப்பிட்ட ஒரு சில ஊரில் போகிறவங்களுக்கு இந்த பஸ் ஸ்டாண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அது என்னென்ன ஊர் அப்படிங்கிறது தெரியல. பட் இங்கேருந்து பார்க்கணும் அப்படின்னா திருச்சி, மதுரை, அப்புறம் தஞ்சாவூர், அப்புறம் மெயினாக வந்து பாண்டிச்சேரி, கேரளா சைடு, அப்புறம் வந்து ஆந்திரா சைடு, கர்நாடகா சைடு, இங்கே உள்ள போகிற எல்லா ஸ்டேட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கும் பஸ் ஃபெசிலிட்டி எல்லாமே ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு மேபி பாண்டிச்சேரி, திருவண்ணாமலை அந்த சைடு போகிறவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்பேடு இருக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு தோணுது. பிகாஸ் கிலோமீட்டர் ரொம்ப ஷார்ட் ஆகும். இவ்வளோ இப்போ கிளம்பாக்கம் வரையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோயம்பேடு இவங்க பார்க்குறப்போ ஒரு 40 கிலோமீட்டர் பக்கம் அதிகமாக வருது. அதர் ஸ்டேட் பஸ்ஸஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா கோயம்பேட்டிலேருந்து நிறையா ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. மேபி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஷிஃப்ட் பண்ணும்போது இவங்களுக்கு டிராஃபிக் கொஞ்சம் கம்மியாக வாய்ப்பு இருக்கும். ஸோ அதனால் அப்படி பண்ணுவாங்களா அப்படின்னு தெரியல. எனிவே வந்து பார்த்தீங்கன்னா கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு இத்தனை வருஷமாக இந்த இடத்துல இருந்ததுக்கு எல்லாரும் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ சிட்டியோட டிராஃபிக்கை குறைக்க அந்த மாதிரி ஒரு பிளானில் மேபி இவங்க பண்ணலாம். ஸோ கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஓப்பன் பண்ணுறதுக்கு எத்தனை பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லிவிட்டு என் வீடியோ லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி உங்களுக்கு சஜஷன் தான் சொல்லுங்கள். பாய், பார்ப்போம்.